காய்ஸ் வணக்கம். இன்னைக்கு பேண்டன் ஸ்டோர் சீரியல்ல என்ன நடந்தது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் சீன் என்ன காட்டுறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா, மயில் உட்காந்து அழுதுகிட்டே இருக்கிறாங்க. அந்த காலேஜ்ல உட்காந்து அழுதுட்டு இருக்காங்க. அப்போ வர போறவங்களாம் கேட்குறாங்க, ஏமா அழுகுறன்னு போது ஒன்றும் இல்லைங்க அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே அவங்க அம்மாவுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. அவங்க அம்மா எப்போதும் போல, என்ன மயில் நல்லா இருக்கே அப்படின் போது, அம்மா நானே பிரச்சனையில் மாட்டிக்கிட்டேம்மா, நான் படிக்கலன்றது அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சுமா, நான் +2 தான் படிச்சிருக்கேன்னு தெரிஞ்சிருச்சு அப்படின் போது, யாரடி சொன்னா அப்படின்னு, நான் தாம்மா சொன்னேன். எதுக்குடி சொன்னேன் அப்படின் போது அவங்க கேட்டாருமா, நீ எந்த காலேஜில் படிச்சவா, சர்டிஃபிகேட் வாங்கலான்னு சொல்லிட்டு காலேஜுக்கே கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. வேறு வழி தெரியல, மற்றவங்க முன்னாடி அசிங்கப்படுறதுக்கு அவங்கக்கிட்டே உண்மையை சொல்லிடலான்ட்டு எல்லாத்தையும் சொல்லிட்டேம்மா அப்படின் போது, ஏன் மயிலே நீ இப்படி இருக்கிற, ஏதோ நம்மளோட சூழ்நிலைக்கு உன்னை பொய்யை சொல்லி கல்யாணம் பண்ணிட்டோம், அந்த பொய்யை எப்படியாவது காப்பாற்ற பார்க்கணும், நீ ஏன் காலேஜ் வரைக்கும் போன, நீ வீட்டிலே தடுத்து நிறுத்தியிருக்க வேண்டியது தானே அப்படின்னு. அம்மா நீ அங்கேருந்து பேசுவ, ஆனால் என்னால் எதுவுமே முடியலம்மா அப்படின்ற மாதிரி மயில் அழுகிறாங்க. அதுக்கப்புறம் சரி இப்போ மாப்பிள்ளை எங்க அப்படின்னு கேட்கும்போது, அவர் என்னை விட்டுட்டு அவர் பாட்டுக்கு போயிட்டாரு, நான் இங்கே காலேஜ்லேயே தான் உட்காந்துருக்கேன், எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியலம்மா. அவங்க தங்கச்சி லவ் மேட்டரில் மாட்டும் போதே சரி, அவங்க வீட்டுக்கு வந்து அவ்வளோத்தையும் சொல்லிட்டாங்க. ஆனால் இத்தனை நாள் என்னை பற்றி சொல்லாமல் இருந்ததே பெரிய விஷயம், இதுக்கு மேலே அவங்க வீட்டில் சொல்லிடுவாங்கம்மா, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது, நான் நம்ம வீட்டுக்கே வந்துட்டுமா அப்படின்னு தங்கமயில் கேட்குறாங்க. அப்போ அவங்க அம்மா இருந்துட்டு, ஐயோ கிறுக்கி அப்படிலாம் பண்ணிடாத, சுடரோட படிப்பு அடுத்த வருஷம் முடியுது, அவளுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி அனுப்பிவிடணும், நீ வாழா வெட்டியாக வீட்டில் இருந்து உட்காந்துக்கிட்டு அவளுக்கு எப்படி கல்யாணம் பண்ண முடியும் அப்படின்னு. அம்மா எனக்கு வீட்டுக்கு போக பயமாக இருக்குது, அவங்க வீட்டில் சொல்லியிருப்பாங்க, எல்லாரும் வந்து வீட்டில் இருக்கவங்களாம் என்னை கேட்பாங்க, எனக்கு அவங்களே நான் அடிச்சு துரத்துக்கு முன்னாடி நான் வீட்டுக்கே வந்துட்டேன் அப்படின் போது, இங்கே பார் நீ வீட்டுக்கு வரக்கூடாது, அதுதான் உன் வீடு, உனக்கு கல்யாணம் முடிச்சு கொடுத்துட்டோம், இனிமேல் உன் புருஷன் வீடு தான் உன் வீடு, நீ இங்கே வரக்கூடாது அப்படின்ற மாதிரி ஸ்ட்ரிக்டாக இவங்க சொல்லிடுறாங்க பாக்கியம். அப்போ மயில் கேட்குறாங்க, அம்மா அப்போ நான் எங்கே போகிறது அப்படின் போது, எங்கேயாவது போ ஆனால் வீட்டுக்கு வராத அப்படின்ட்டாங்க. அடி பாவி, அந்த பொண்ணை பொய் சொல்லி இவங்க தங்கமயில் மேலே நமக்கு பெருசாக எந்த கோபமும் இருந்ததில்லை, ஆனால் பாக்கியம் சொன்ன பொய்யை எல்லாத்தையும் தங்கமயில் காப்பாற்ற வேண்டிய சுச்சுவேஷனில் தான் இவ்வளோ நாள் பிரச்சனையில் மாட்டினாங்க. அப்போ ஒருத்தங்க ப்ராப்ளமில் இருக்காங்கன்னா அவங்களுக்கு நீங்கள் சப்போர்ட் கொடுக்கறத விட்டு, நீ என்னமோ பண்ணித்தோல இங்கே வராத அப்படின்னு, உனக்கு கல்யாணம் முடிஞ்சு போச்சு, உனக்கு கை கழுகி விட்டுட்டோம், இனிமேல் நீ வரக்கூடாதுன்ற மாதிரி பாக்கியம் ரொம்ப ரூடாக பேசிடுறாங்க. அப்போ நம்ம மயில் உட்காந்து அழுதுட்டு இருக்கிறாங்க. சரவணன் வந்துடுறாரு. என்னதான் இருந்தாலும் தாலி கட்டின கணவன் இல்லையா, அப்படியே விட்டுட்டு போக முடியாது இல்லையா. ஸோ அவர் வந்துடுறாரு. வந்ததும், மாமா சாரி மாமா, இனிமேல் நான் இந்த மாதிரி எந்த தப்பும் பண்ண மாட்டேன் மாமா, நீங்கள் என்ன வந்துட்டு வீட்டில் சொல்லிடாதீங்க மாமா, வீட்டில் சொன்னால் அசிங்கமாக போயிடும் அப்படின்ற மாதிரி மயில் கெஞ்சிறாங்க. அப்போ இவர் சொல்கிறாரு, ஓ பொய் சொல்லும்போது உனக்கு அசிங்கமாக இல்லை, அது உண்மையை தெரியும் போது அசிங்கமாக இருக்கா, அப்போ கூட நீ மாட்டக்கூடாது, இதுதான் உன் பிரச்சனை, நான் எவ்வளோ வருத்தப்படுறேன்றதுலாம் உனக்கு தெரியல அப்படின் போது, நான் செஞ்சதெல்லாம் தப்பு தான் அப்படின்ற மாதிரி காலில் விழுகிறாங்க. அவர் சொல்கிறாரு, உன் பேரை சொல்கிறதுக்கு கூட எனக்கு கூசுது, என்னைக்கு வந்து நான் உன்னை ஹோட்டலில் பார்த்தனோ அப்போவே நம்ம உறவில் விரிசல் வந்துருச்சு, இப்போ இவ்வளோ பொய் பேசியிருக்க அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறம் அது சுக்குநூறாக உடஞ்சிருச்சு, இனி உனக்கும் எனக்கும் ஒன்றும் இல்லை அப்படின் போது, மாமா ப்ளீஸ் மாமா அப்படிலாம் பேசாதீங்க மாமா அப்படின்ற மாதிரி கெஞ்சுறாங்க. அப்போ இவர் சொல்கிறாரு, இங்கே பார் நான் வீட்டில் போய் எதுவுமே சொல்ல போகிறது கிடையாது, நீ அதுக்குன்னு ரொம்ப சந்தோஷப்படாத, என்ன காரணம்னா ஆல்ரெடி நிறைய பிரச்சனை போயிட்டுருக்கு, அரசி கல்யாணம் வேறு முடியணும், ஸோ அரசி கல்யாணத்தை வரைக்கும் நீ அந்த வீட்டில் ஜாலியாக இருந்துக்கோ, ஆனால் அதுக்கப்புறம் அரசி கல்யாணம் ஆகி போனால் அடுத்த செகண்ட் நான் வீட்டில் சொல்லுவேன், அது வரைக்கும் நீ ஜாலியாக இருந்துக்கோ அப்படின் போது, மாமா ப்ளீஸ் மாமா நான் சொல்கிறது கேளுங்கன்னு போது, இங்கே பார் நீ இனிமேல் பேசுகிற தகுதியவே இழந்துட்டேன், நான் சொல்கிறத மட்டும் கேளு, என் கூட உட்காந்து என் கூட இனிமேல் எதுவும் பேச வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிடுறாரு. அண்ட் அடுத்த சீனில் என்ன காட்டுறாங்க அப்படின்னா, நம்ம ராஜி உட்காந்து புலம்பிட்டு இருக்காங்க. ஆமாம் அவன் பெரிய அவன் என்னை மட்டும் கூட்டிகிட்டு போக மாட்டான்னா, ரொம்ப திமிர் பண்ணிட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. அதை பின்னாடி இருந்து மீனா பார்த்துட்டு, ஓ மேடம் இன்னும் கோபத்தில் தான் இருக்காங்கன்ட்டு வந்து கேட்குறாங்க, என்ன ராஜி தனியாக புலம்பிட்டு இருக்கு அப்படின் போது, அக்கா அவன் வீட்டில் இருக்கவங்க எல்லாரையும் கூட்டிகிட்டு போனால் விட்டால் பக்கத்து வீட்டில் இருக்கவங்கள கூட கூட்டிகிட்டு போவான் போல இருக்கு, ஆனால் என்கிட்ட ஒரு ரைட் வரியான்னு கேட்கவே இல்லைக்கா அப்படின் போது, சரி விடு ராஜி நைட் வந்து கூப்பிடுவா அப்போ போ அப்படின்னு மீனா சொல்லும்போது, ஆஹா நான்லாம் போக மாட்டேன், அவன் இஷ்டத்துக்கு எனக்கு கூப்பிடுவா, நான் போவேனா அப்படின்னு அவங்க பேசிகிட்டு இருக்காங்க. அந்த நேரம் நம்ம பாண்டியன் அண்ட் சரவணன் வராரு. ஸோ பாண்டியன் வந்துட்டு எல்லாரையும் கூப்பிடுறாரு, லைக் இவங்களெல்லாம் கூப்பிட்டு கோமதியை கூப்பிட்டு சொல்கிறாரு, அக்கா வந்துட்டு இப்படி ட்ரெஸ் எடுக்கிறதுக்கு முகூர்த்த புடவை எடுக்கிறதுக்கு கூப்பிட்டாங்க, அதனால் நீங்கள் எல்லோரும் போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு மீனா கிட்ட சொல்கிறார். மீனா நீ லீவ் போட்டுருமா, ராஜி நீ லீவ் போட்டுரு, தங்கமயிலுக்கு தான் வேலையே இல்லை அதனால் லீவ் போடணும்னு பிரச்சனை இல்லை, நீங்கள் 3 பேரும் போயிட்டு வந்துருங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அப்போ நம்மளோட சரணன் வந்துட்டு, அப்பா வேண்டாம்ப்பா தங்கமயில் எதுக்குப்பா போகணும் அப்படின் போது கோமதி கேட்குறாங்க, டேய் அவ்வளோ ட்ரெஸ் எடுக்கும்போது போயிட்டு வரட்டுமே இப்போ என்னடா இருக்குது அப்படின் போது இவர் சொல்கிறாரு, இல்லைம்மா கல்யாண வேலை வந்துருச்சு, நிறைய வேலை இருக்கும், வீட்டுக்கு சொந்தக்காரங்க வருவாங்க போவாங்க, அவங்களுக்கு டீ காஃபி போட்டு கொடுத்து கேள்வியெல்லாம் கேட்டுட்டு இருப்பாங்க, அவங்களுக்கு பதில் சொல்கிறதுக்குலாம் உன்னால் தனியாக முடியாதுமா, அதனால் தங்கமயில் இருக்கட்டும் அப்படின்றாங்க. அப்போ நம்மளோட கோமதி, ஆமாம் இல்லை சொந்தக்காரங்களாம் வருவாங்க, எனக்கு தனியாக இருந்து கஷ்டம் தான், சரி மயில் என் கூடவே இருக்கட்டும் அப்படின்ட்டாரு. ஸோ மயிலை இனிமேல் எந்த இடத்துலையும் முன்னிலைப்படுத்தக்கூடாது அப்படின்ற மாதிரி சரவணன் திங்க் பண்ணுறது தெரியுது.
ஸோ ஓகே பாண்டியனும் சரிம்மா அப்போ நீங்கள் போயிட்டு வாங்கன்னு சொல்லிட்டு அவர் கிளம்பிடுறாரு. அதுக்கப்புறம் கோமதி போயிடுறாங்க. ஸோ இவங்க மீனா அண்ட் ராஜி தான் இருக்கா. ஸோ நம்ம மீனா வந்துட்டு மயிலை கூப்பிடுறாங்க. கூப்பிட்டு அக்கா உங்களுக்கும் மாமாவுக்கு ஏதாவது பிரச்சனையா சரண மாமாவுக்கு அப்படிங்கும்போது இல்லையே அப்படிலாம் ஒன்றும் இல்லையே அப்படின்றாங்க. இல்லைக்கா உங்கள் முகமும் சரியில்லை மாமா முகமும் சரியில்லை ஏதாவது பிரச்சனையாக்கா உங்களுக்குள்ளன்னு போது இல்லை இல்லை அப்படிலாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. ஆக்சுவலி தங்கமயிலுக்கு கொஞ்சம் சப்போர்ட்டிவாக தான் மீனாவும் ராஜுவும் பேசுகிறாங்க. பட் தங்கமயில் புரிஞ்சுக்கல. அவங்க போயிடுறாங்க. அப்புறம் பேசிக்கிறாங்க மீனாவும் ராஜுவும். சரி அவங்களுக்குள்ள ஏதோ பிரச்சனை ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ப்ராப்ளம் நம்ம எதுக்கு தலையிட்டு அவங்களா சொல்லுவாங்க அப்படின்ற மாதிரி விட்டுடுறாங்க. அண்ட் அடுத்த சீனில் என்ன கட்டுறாங்க அப்படின்னா நம்மளோட லவர் பாய் கதிர். ஸோ நல்லா தூங்கிட்டு இருக்காங்க. ராஜி மணி 12 தூங்கிட்டு இருக்க நேரத்தில் வந்து ராஜி அப்படின்னு எழுப்புறாரு. ஏய் என்ன நீ 12 மணிக்கு வந்து எழுப்பிட்டு இருக்க அப்படிங்கும்போது கொஞ்சம் வெளியே வாயேன் அப்படின்னு கூப்பிடுறாரு. 12 மணிக்கு வெளியே கூப்பிடுற எதுக்கு அப்படின்னு இவங்க கேட்டதும் நம்ம ஊரில் ஆலங்கட்டி மழை பெய்யுது அப்படின்றாரு கதிர். என்னது ஆலங்கட்டி மழையா? நம்ம ஊரில் மழையே ஒழுங்காக பெய்யாது இதில் ஆலங்கட்டி மழை பெய்யணுமா? இதை நான் நம்பணுமா? போடா அப்படின் போது இங்கே பார் வெளியே வந்து பாரு அப்படின்னு சொல்லிட்டு கையை பிடிச்சி இழுத்துட்டு போகிறார். வெளியே போனால் மழையே வரல. ஏய் என்ன சும்மா பொய் சொல்லி இப்போ எதுக்கு என்னை கூட்டிகிட்டு வந்த அப்படின் போது அவர் பைக்கில் ஏறி உட்காந்துட்டு நீயும் ஏறு அப்படின்னு கூப்பிடுறாரு. உடனே ஏய் இப்போ எதுக்கு நான் வரணும்? நான்லாம் வர முடியாது அப்படின்றாங்க. ஓகே உனக்கு கோபம் காலையில் நான் எல்லாருக்கும் கூட்டிகிட்டு போனேன் உன்னை கூட்டிகிட்டு போகலன்னு கோபம் அதானே? எனக்காக கஷ்டப்பட்டு டான்ஸ் ஆடி இந்த பைக்கை வின் பண்ணி கொடுத்துருக்கேன். மற்றவங்கள மாதிரி இப்படி சும்மா ஏரியாக்குள்ளே உன்னை கூட்டிகிட்டு போகணுமா? அதுவும் இல்லாமல் ரொம்ப வெயிலாக இருந்தது. அந்த வெயிலில் போனால் நீ கருத்து போயிடுவல அப்படின் போது சும்மா சொல்லாத உனக்கு என் கூட வர்றதுக்கு விருப்பம் இல்லை இதனால் கருத்துருவேன் வெளுத்துருவேன்னு சொல்லாத அப்படின் போது நிஜமாக தான் இவ்வளோ கஷ்டப்பட்டு எனக்காக பைக் வாங்கி கொடுத்துருக்கேன் உன்னை ஒரு லாங் டிரைவ் கூட்டிகிட்டு போகலான்னு தான் ஆசைப்பட்டேன் அப்படின்றாங்க. ஸோ அப்படியே நம்ம ராஜி உருக ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் சரி வா கோவப்படாமல் வந்து உட்காரு அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போகிறாரு. ஸோ பைக்கில் 2 பேரும் அப்படியே ஜாலியாக போகிறாங்க. லிட்டரலாக வந்துட்டு நம்மளோட லவ்வர் பாயாக கதிர் மாறிட்டாரு. நம்ம ராஜிக்கிட்ட பேசக்கூட தயங்கின கதிர் இப்போ அதை யோசிச்சு பாருங்கள். சொன்ன மாதிரி இப்போ காலையில் போகிறதா இருந்தால் ஃபேமிலி எல்லாரும் பார்த்துட்டு இருப்பாங்க. சும்மா ஒரு ஏரியாக்குள்ளே போய் சுற்றிட்டு வரலாம். ஆனால் நைட்டு 12 மணிக்கு ரொமான்டிக்காக ஊரில் ஆளே இல்லாத நேரம் அந்த ரோட்டில் அவங்க 2 பேரும் மட்டும் சிரித்து நிறைய விஷயத்தை ஷேர் பண்ணி பேசிக்கிட்டு என்ஜாய் பண்ணி அங்கே போய் ஐஸ்கிரீம் நைட் 12 மணிக்கு ஐஸ்கிரீம் சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுற அந்த ஃபீல் டிஃப்ரெண்ட்டாக இருக்குல்ல. இப்போது ராஜி ஆசைப்பட்ட மாதிரி மதியம் கூட்டிகிட்டு போயிருந்தா 10ஓட 11 எல்லாரையும் அந்த ஏரியாவை சுற்றி காமிச்சா அப்போ புது பைக்கில் அப்படின்ற மாதிரி ஆயிரும். ஆனால் தன்னோட ஒய்ஃபை ஸ்பெஷலாக ட்ரீட் பண்ணணும் தன்னோட ராஜிக்காக பண்ணணும் அப்படின்றதுக்காக 12 மணிக்கு ஆளே இல்லாத ரோட்டில் 2 பேரும் தனியாக ஜாலியாக ஒரு லாங் ட்ரைவ் போய் ஐஸ்கிரீம் சாப்பிட்டு டே யாரா நீ கதிர் எப்படி இவ்வளோ ரொமான்டிக்கான அப்படின்ற மாதிரி இருக்குது. எப்போதுமே உருன்னு இருக்கிற நம்ம பையன் கதிர்க்குள்ளே இவ்வளோ ரொமான்ஸ் இருக்கான்ற மாதிரி இருந்தது. ரொம்ப நல்லா இருந்தது அது பார்க்குறதுக்கு. அவங்க 2 பேரோட அந்த பாண்டிங் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த சண்டையாகட்டும் அந்த மோதலுக்கு பின் காதல்ன்ற மாதிரி நிறைய காதல் வர ஆரம்பிக்குது. நல்லா இருந்தது இன்னைக்கு சீக்வன்ஸ் பார்க்குறதுக்கு. ஸோ டெஃபினட்டாக மிஸ் பண்ணாமல் பாருங்கள். பாப்போம் இன்னும் வேறு என்னென்ன இன்ட்ரெஸ்டிங்காக நடக்குது அப்படின்னு நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.